Cine Television Artist and Dubbing Artist Union in 2026-29 ஆண்டிற்கான 26 நிர்வாக தேர்தலில் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ராதா ரவி ஆகிய நான் சங்கத்தின் வளர்ச்சிக்கும் உறுப்பினர்களின் நலனுக்கும் விருப்பு வெறுப்பின்றி தன்னலம் கருதாது அயராது பாடுபடுவேன் என்று இதன் மூலம் உறுதி கூறி எனக்களித்த தலைவர் பதவியை உளமாற ஏற்றுக்கொள்கிறேன். Cine Television Artist and Dubbing Artist Union in Cine Television Artist and Dubbing Artist Union in 26-29 ஆண்டிற்கான 26-29 ஆண்டிற்கான நிர்வாக தேர்தலில் பொதுச் செயலாளர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட TNB கதிரவன் ஆகிய நான் சங்கத்தின் வளர்ச்சிக்கும் உறுப்பினர் நலனுக்கும் விருப்பு வெறுப்பின்றி அயராது பாடுபடுவேன் என்று இதன் மூலம் உறுதி கூறி எனக்களித்த பொதுச் செயலாளர் பதவியை உளமாற ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி. Cine and Television Artist and Dubbing Artist Union in 26-29 ஆண்டிற்கான நிர்வாக தேர்தலில் பொருளாளர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏ ஷாஜிதா ஆகிய நான் சங்கத்தின் வளர்ச்சிக்கும் உறுப்பினர்களின் நலனுக்கும் அயராது பாடுபடுவேன் என்று இதன் மூலம் உறுதி கூறி எனக்களித்த பொருளாளர் பதவியை உளமாற ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி. Cine and Television Artist and Dubbing Artist Union in 2026-29 ஆண்டிற்கான நிர்வாக தேர்தலில் துணைத் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமதி துர்கா சுந்தரராஜன் ஆகிய நான் கே மாலா ஆகிய நான் பி கோபாலகிருஷ்ணன் என்கிற டி கோபி ஆகிய நான் சங்கத்தின் வளர்ச்சிக்கும் உறுப்பினர்களின் நலனுக்கும் விருப்பு வெறுப்பின்றி தன்னலம் கருதாது அயராது பாடுபடுவேன் என்று இதன் மூலம் உறுதி கூறி எனக்களித்த துணைத் தலைவர் பதவியை உளமாற ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி. தேர்ந்தெடுக்கப்பட்ட Cine Television Artist and Dubbing Artist Union in 2026-29 ஆண்டிற்கான நிர்வாக தேர்தலில் செயற்குழு உறுப்பினர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட வி பிரபாகர் ஆகிய நான் ஆர் யோகலட்சுமி எனும் நான் கே சத்யா என்கின்ற நான் ஷோப்னா என்கின்ற நான் ஆர் ராஜேஸ்வரி என்கின்ற நான் ஆர் யமுனா என்கின்ற நான் ஜி சிபு ஆகிய நான் சங்கத்தின் வளர்ச்சிக்கும் உறுப்பினர்களின் நலனுக்கும் விருப்பு வெறுப்பின்றி தன்னலம் கருதாது அயராது பாடுபடுவேன் என்று இதன் மூலம் உறுதி கூறி எனக்களித்த செயற்குழு உறுப்பினர் பதவியை உளமாற ஏற்றுக்கொள்கிறேன். தேர்ந்தெடுக்கப்பட்ட செயற்குழு உறுப்பினர்களுக்கு சங்கத்தின் சார்பில் பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது. அனைவருக்கும் வணக்கம். மேடை மீது வீட்டிருப்பவர்களுக்கும் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்டவர்களுக்கும் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் சம்மேளனத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு முறை பதவியேற்கும் போது நான் சொல்கிறேன், எலெக்ஷன் தேவையில்லாமல் வைக்கிறீங்க வீண செலவாகுதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ராதா ரவி சார் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது, நீங்கள் வைக்காதீங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். அதில் ஏதோ ஒரு யூனியன்லையும் ஒரு சில பேர் அது தேவையில்லாத வதந்திகளை பதப்பி அது ஒரு எலெக்ஷனை வச்சு ஒரு செலவு வச்சு இருக்கிறதுக்கு எந்த யூனியன்லையும் எல்லா யூனியன்லையும் ஒரு 5-6 பேர் இருப்பாங்க.
இந்த முறை அதுவும் இல்லாமல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒற்றுமை இருந்தால் நல்லா இருக்கும். நான் கடந்த ஒரு 10 வருஷமா நான் ஒன்று சொல்கிறேன் சார், கோச்சு வரீங்க. சாந்தகுமாருக்கு இங்கே நான் சால்வை போட்டு பார்க்கணும்னு நான் 10 வருஷமா நினச்சிட்டு இருக்கேன். அது நடக்கல. இந்த முறை நடந்தது. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவருக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், நீ வேண்டாம், சார்கிட்ட போயிடு, நீ ஒன்றும் பேசாத, வெளியே நிற்காதுன்னு சொல்லுவேன். அவர் ஓகே ஓகேன்னு என்கிட்ட. ஆனால் அங்கே போனால் வேறு மாதிரி ஆகிடுவார். இந்த முறை அது இல்லாமல் நடந்திருக்கு. ஸோ சாந்தகுமார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா உண்மையாக சொல்லலாம், தப்பு இல்லை, மேடையில் அதை நடந்ததே சொல்கிறேன் நான், அதனால தான். ஸோ அடுத்தபடி ராதாரவி சார் பற்றி நாங்கள் இன்னும் சொல்ல வேண்டியதில்லை, ஒரு முறையும் சொல்லிட்டு இருக்கோம். இந்த முறை கதிரவன் சார், சாஜியத்தா அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணாங்க நிர்வாகத்திலிருந்து. எந்தெந்த சின்ன சின்ன டப்பிங் தேட்டரு அங்கே எங்கே நடக்கும்போது அங்கே போயிட்டு இவங்க நான் மெம்பர் அப்படின்னு எனக்கு நிறைய தொல்லை கொடுத்தாங்க. அது அன்பு தொல்லையை ஏற்றிட்டு அதெல்லாம் நாங்கள் தீர்த்து வச்சுருக்கிறோம். அதனால் அவங்க உண்மையிலே கஷ்டப்பட்டதுனால தான் இந்த வாட்டி போட்டி இல்லாமல் ஜெயிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த நான் மறுபடியும் ஒரு 10 வருஷமாக சொல்லிட்டு தான் இருப்பேன், உறுப்பினர்களுக்கு ஏதாவது இந்த ரிட்டைர்மெண்ட் இது கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக அதை நிறைவேற்றிருக்காங்க. அதுக்காகவும் இந்த நிர்வாகத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் உறுப்பினர்களுக்காக தொடர்ந்து நிர்வாகிகள் பாடுபடணும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ராதாரவி அண்ணன், ராதாரவி அப்படின்னு பேரை சொன்னாலே ஒரு கெத்து தான். எப்பவுமே அயராதவன், அசராதவன், அடங்காதவன், எல்லாத்துக்கும் மொத்த உருவம் அண்ணன் தான். நிரந்தர வெற்றிக்கு சொந்தக்காரர். ஆமாம், ராதாரவினாலே வெற்றி தான். என்ன அவருக்கு இந்த தடவை கொஞ்சம் போர் அடிச்சிருக்கோம். போட்டி போட்டு அவங்க ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல, அது அப்படி தேடி சந்திக்கும் போது கொஞ்சம் அது ஒரு கெத்து. அண்ணன் பஸ் ஆகும்போது கொஞ்சம் போர் அடிச்ச மாதிரி தான் இருக்குது. அதுவும் ஒட்டுமொத்தமாக அண்ணன் பஸ் ஆகும்போது அதிசயமாக இருக்கும். முதல்ல இப்படி ஒரு சங்கமா, இப்படி ஒரு ஆரோக்கியமான சங்கமா. தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெறுங்கிறது அது வெற்றி. அண்ணா போஸ்டா வாரங்கிறது வெற்றி இல்லை, அது கௌரவம், பெருமை, ஒட்டுமொத்த உறுப்பினர்களின் நம்பிக்கை. அதே இப்போ வெப்சி தலைவர் பொருளாதாரம் பேசிட்டோம். தேர்தலில் போட்டிட்டு வெற்றி அடைஞ்சலாம். ஆனால் அந்த அன்னபுஷ்டா வரங்கிறது தான் சாதாரண விஷயம் இல்லை. அதுதான் ஒரு முழுமையான வெற்றி. அன்னபுஷ்டங்கிறது ஒரு மனதான் இல்லை, உறுப்பினர் ஒட்டுமொத்த மனதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வெற்றி தான் இந்த வெற்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராதாரவனை பற்றி நம்ம நிறைய விஷயம் சொல்லலாம், சொல்லிட்டே இருக்கலாம். இந்த யூனியனுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் ராதாரவி அண்ணன். இன்னைக்கு கதிரவனாக இருக்கட்டும், சாஜிதாவாக இருக்கட்டும், செயற்குழு உறுப்பினர்கள், ஜாயின்ட் செக்ரட்டரி, எல்லாருடைய வெற்றிக்கு இந்த அன்னபுஷ்டவருக்கு காரணம் ராதாரவி அண்ணங்கிறத மறுக்க முடியாது. டப்பிங் அப்படிங்கிறது நாங்கள் இயக்குனர் படத்தை பண்ணிடுவோம். எங்களுக்கு 2 பேர் தான் எங்கள் கனவு நிறைவேற்றுறவங்க. ஒன்று கேமராமேன், நாங்கள் என்ன நினைக்கிறோமோ விஷுவலாக கொண்டு வருவாங்க. அப்புறம் டப்பிங் ஆர்டிஸ்ட். சில கதாநாயகிகள்லாம் நாங்கள் சொல்கிற டைலாக் ஒப்பிச்சுட்டு போயிடுவாங்க. நாங்கள் எடிட்டிங் பார்க்கும்போதே அதில் உயிர் இருக்காது. ஆனால் டப்பிங் பேசினதுக்கப்புறம் எங்களுக்கே படத்தில் ஒரு கான்ஃபிடன்ட் வரும். அந்த உயிரை கொடுக்குறதுலாம் நீங்கள்.
நான் டைரக்டர் ராமநாதன் சார்கிட்ட உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணேன். எங்கள் ராமநாதன் சார் வந்து ராதாரவணனுக்கு அவ்வளோ க்ளோஸ், அவ்வளோ பெரிய நண்பர்கள் அவருக்கு. அப்போ நான் அஸ்னா ஒர்க் பண்ணும்போது டப்பிங்கில் இருப்போம், சின்ன சின்ன வாய்ஸ்லாம் கொடுப்போம், ஒரு வார்த்தை 2 வார்த்தை எல்லாம் கொடுக்குறது. ஆனால் நான் உதவியாளராக இருக்கும்போது நீ இத்தனை பேர் டப்பிங் ராஷ்ட்ரி பண்ண சாதனையை நான் பண்ணேன், அதுக்கு நீங்கள் உறுப்பினர் சேர்த்துக்கணும். துர்கான்னு படம் எங்கள் டேரக்டர் தெரியும், யானை, குரங்கு, நாய் இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவார். துர்காவில் குரங்கு நடிச்சிருக்கும், படம் ஃபுல்லாக அதுதான், அது ஒரு ஹீரோமாக இருக்கும். அது குரங்கு ஒரு அப்போ கோமா கத்தும், இந்த பல்ல வச்சுட்டு கோமா கத்தும், அதுக்கு சவுண்டு கொடுக்கணுமே. நான் அவரோட கொடுத்துட்டேன். இன்ஜினியரு உள்ளெல்லாம் சூப்பர்ட்டாங்க, கரெக்டாக இருக்குப்பான்ட்டாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக போச்சு, அப்பா குரங்கு கரெக்டாக கத்திட்டோம் அப்படின்ட்டு. இப்போ தான் இந்த காப்பி பேஸ்ட் எடுத்து ஃபுல்லாக போடுவாங்க, அப்போ அப்படி இல்லை. எத்தனை முறை கற்றுனாலும் அத்தனை முறையும் படத்தில் கற்றணும். ஒரு முறை கத்திட்டேன்னா எல்லாம் பாடிட்டாங்க. படத்தில் 300 தடவை கத்திருக்கு குரங்கு. திருப்பி ஒவ்வொருங்க என்ன கூப்பிட்றாங்க, எங்கேயா அங்கேயா வந்துட்டு கத்தியாமா. நான் திருப்பி கத்தி கத்தி கடைசி ஏண்டா குரங்குக்கு டப்பிங் கொடுத்தோம். அதனால் மனிதர்களுக்கு டப்பிங் கொடுக்கலாம் பெரிய விஷயம் இல்லை, எப்பவுமே நினைக்காதீங்க. நான் குரங்கு டப்பிங் கொடுத்தேன். இந்த ஒரு காரணத்துக்காக எந்த கட்டணமும் இல்லாமல் ராதாரவனை உடனே என்னைய மெம்பர் ஆக்குங்க. நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக இசையமைப்பாளர் திரு தீனா அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நிகழ்வு வந்து ஒரு ப்ரைடு. நம்ம தலைவரை தேர்ந்தெடுத்திருப்போம், ஆனால் இன்றைக்கி நீங்கள் தேர்ந்தெடுத்தது வந்து மாபெரும் தலைவர். தலைவரை பற்றி சொல்லணும்னா, இவர் வந்து மக்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை நையாண்டித்தனமாகவும் கோபமாகவும் கிண்டலாகவும் சொல்லியிருப்பார். ஆனால் அவர் சொன்ன ஒவ்வொரு பதிவும் இன்னைக்கு நம்மளுடைய எல்லாரும் மனசிலும் நின்று கொண்டு ஒரு நடிகராக இருந்து கொண்டு ஒரு டப்பிங் யூனியனுக்கு இப்படி ஒரு சேவை செய்து கொண்டிருப்பது இவர் ஒருவர் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நடிகராக இருந்துட்டோம்னா பணத்தை வாங்குகிறோம், கோடிக்கணக்கில் பணத்தை வாங்குகிறோம், ஜாலியாக லைஃப்பில் போய் செட்டில் ஆகிடுவோம். இவருக்கு எதுக்கு இங்கே வந்து யூனியன்லேருந்து உட்காந்துட்டு உங்களுக்காக மல்லு கட்டிட்டு இருக்க வேண்டிய வேலை இருக்குது. ஆனால் அவர் நடிகர் மட்டும் இல்லை, ஒரு தொழிலாளியின் வியர்வை உணர்ந்து கொள்ளும் ஒரு மாபெரும் மனிதனாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் முடிவு சொல்ல அவர் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கார். உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வுக்கு இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கார். ஸோ அண்ணா ரொம்ப பெருமைண்ணா, உங்களோட நாங்களாம் இருக்கிறது, பயணிக்கிறதே வந்து ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேண்ணே. ஸோ யூஆர் ஆல் வெரி பிளெஸ்டு. நீங்கள் வந்து இப்படி ஒரு மாபெரும் தலைவரை கண்டெடுத்து உங்களோட இருக்கிறார் என்பது நீங்களாம் கொடுத்து வச்சிருக்கீங்க. இது உங்களுக்கு பல நல்ல விஷயங்களை அமையும் என்று தெரிவித்துக்கொண்டு இந்த வாய்ப்பினை கொடுத்த டப்பிங் யூனியனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, அப்புறம் நிர்வாகியாக எல்லாரும் வந்திருக்காங்க. என்னுடைய நண்பர் அப்புறம் ஷாஷிதா, இவங்க 2 பேரும் வந்து, ஏன்னா நான் பெப்சியில் துணைத் தலைவராக இருக்கும்பொழுது உங்களுடைய பிரச்சனை வந்து யார் வந்து சொல்கிறாங்களோ இல்லையோ, ஷாஷிதாவும் இவங்களும் வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து பெப்சியில் சொல்லி அதுக்கு வேண்டிய விடைகளை சும்மா சொல்லிட்டு போகிறது முக்கியம் கிடையாது, அதுக்கு வேண்டிய சொல்யூஷனை
எடுத்துகிட்டு போகிற மாபெரும் 2 வீரர்கள் இருக்காங்க. இவரை நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நன்றி சார். அடுத்ததாக சம்மேளன தலைவர் திரு ஆர்.கே. செல்லுமணி அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் காலை வணக்கம். டப்பிங் யூனியனுடைய 26-29 ஆண்டிற்கான நிர்வாக தேர்தலில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட சகோதரர் ராதாரவி உட்பட தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் செயற்குழு உறுப்பினர்களுக்கும் சம்மேளனத்தின் சார்பில் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய விஷயம்தான். தேர்தலில் போட்டியின்றி வெற்றி பெறுவது, அதுவும் டப்பிங் யூனியனில் தேர்தலின்றி போட்டியிடுவதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதை எப்படி மிகப்பெரிய ஒரு புயலும் ஆரவாரமும் கலவரமும் இருக்கிற ஒரு யூனியனில் எலெக்ஷன் வரும்போது 3 மாதம் முன்னாடி அது தெரியும். அந்த பருவம் மழை வர மாதிரி, அந்த புயலும் இடியும் வர மாதிரி டப்பிங் யூனியன் எலெக்ஷன்னா வாட்ஸ்அப்பும் சோஷியல் மீடியாவும் ஃபுல்லாக ரெம்பி போயிடும். கலைஞர்களும் வந்துக்கிட்டே இருக்கும், ஒன்று மாதிரி ஒன்று வந்துகிட்டே இருக்கும். ஆனால் யூனியனில் எலெக்ஷன் வச்சதும் தெரியல, எலெக்ஷன் முடிஞ்சதும் தெரியல. இவ்வளோ அமைதியாக இந்த யூனியன் எலெக்ஷன் நடந்து முடிந்தது உங்கள் எல்லாரோடைய சாதனை தான், தனிப்பட்ட ராதாரவி சார் சாதனை இல்லை. ஏன்னா எல்லா யூனியன்லையும் விளங்காத ஒரு 4-5 பேர் இருப்பான், அவனாவது போடுவான். இப்போ பாரதி ராஜா சார் நிற்கும்போது எங்கள் யூனியனில் முரளின்னு ஒருத்தர் போடுவான். என்ன சொன்னாலும் அவன் ஒரு 3 ஓட்டு தான் வாங்குவான், ஆனாலும் அவன் போடுவான். அவர் டைரக்டர் சொல்லுவார், செல்லுமணி அவமானமாக இருக்குடா எனக்கு, என்ன சார் விட்டுடுங்க சார், என்ன ஏன்பா என்னை யாராவது பாலச்சந்தர் பாலுமகேந்திரா இவங்க யாராவது போட்டிட்டா பரவாயில்லையா, இன்னையா நீ முரளி வச்சேன் அவன் ஒரு ஆள். ஏன்னா அவனை கேட்டால் சார் பேப்பரில் பாரதி ராஜா வித்து முரளி போட்டின்னு வருது இல்லை, என் ஓட்டை கூட நான் போட்டுக்கலாம் பரவாயில்ல, ஆனால் எனக்கு பேர் வரணும். இது மாதிரி சில பேர் இருப்பாங்க, எல்லா யூனியன்லையும் இருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் இல்லாமல் ஒரு அமைதியாக இந்த தேர்தல் நடத்த முடித்தது சாதாரண விஷயம் இல்லை. உண்மையாக டப்பிங் யூனியன் நான் பெருமைக்காகவோ இல்லை புகழ்வதற்காக சொல்லலை. ராதாரவி சார் நம்ம தீனா சொன்ன மாதிரி ஒரு நடிகனாக இருந்தால் இப்போ மொத்தமாக 1.5 கோடி ஊழல் எவ்வளோ சார்? ஊழல் மொத்தம் உங்கள் ஊழல் எவ்வளோ? 1.5 கோடியா? உங்கள் ஊழல் மொத்தம் எவ்வளோ? இப்போ 1.5 கோடி இல்லையா? இந்த 30 வருஷத்தில் 1.5 கோடி தான் அவரால் ஊழல் பண்ண முடிஞ்சிருக்கு. இல்லை சாதாரண ஒரு 4-5 படம் நடிச்சிருந்தாவே இந்த 1.5 கோடி வந்திருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, ஏதோ ஒன்று சொல்லணும்னு ஒரு அவமானப்படுத்துறதுக்கு இது ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருப்பாங்க. சில நேரங்களில் நம்ம சில விஷயம் செய்வோம். எல்லா விஷயமும் நான் தான் புலன் விசாரணை எடுத்தேன், நான் தான் கேப்டன் படம் எடுத்தேன், நான் தான் செம்பர் எடுத்தேன், நான் தான் அதிரடி படையும் எடுத்தேன். அந்த படம் ஜெயிக்கும், இந்த படம் ஜெயிக்காது நான் எடுக்கிறது இல்லை. எல்லா படத்தையும் ஜெயிக்கிற படமாக தான் நம்ம நினச்சி எடுப்போம். சில படம் தோல்வி அடையும். அது மாதிரி நம்ம தலைமை பொறுப்பில் இருக்கும்போது சில விஷயங்கள் சரியாக வராது. 100 விஷயத்தையும் கடவுளால் கூட சரியாக பண்ண முடியாது. அப்போ நாம் மனிதர்கள் தான், சில விஷயங்கள் தவறாக முடியும். அதில் சுயநலம் இருக்கா இல்லை உள்நோக்கம் இருக்கா, இதையெல்லாம் பார்க்கணுமே தவிர ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை பெருசு பண்ணிக்கிட்டு அதையே நோண்டிக்கிட்டு இருக்கிறது சரியான விஷயமா இருக்காது. அதுதான் நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிற விஷயம். ஏன்னா ரவி சார் எப்படின்னா, அவர் 100 ஃபோன் பண்ணார்னா அதில் 98 ஃபோனு என்னப்பா எப்படியா அந்த முடிச்சிருப்பா, இந்த எங்கே நண்பர் ஒர்க் பண்ணுறாங்க சொல்ல முடியும், இது பண்ணுறாங்க அப்படின்னு தான் இருக்குமே தவிர அந்த படத்தில் ஏதாவது சான்ஸ் இருக்கா, இந்த படத்தில் சான்ஸ் இருக்கா, ஒரு ஃபோனும் எனக்கு வந்ததே இல்லை. அப்போது ஒரு தலைமை பொறுப்பில் ஒருத்தர் இருக்கும்போது தன்னுடைய உறுப்பினர்கள் நலனுக்கு தன்னுடைய அதிகாரத்தை தன்னோட நட்பை பயன்படுத்துறது இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு சிறந்த மனிதனுக்கு உண்டான விஷயம். அவர் ஒரு தலைவராகவே நான் அவர் பார்க்கறதில்ல. ஒரு பெரிய அண்ணன் வீட்டுக்கு பெரிய அண்ணன் இருந்தால் வந்துட்டு வாடாங்க வா 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 வெளியே பேசுகிறவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் கேட்குறவனுக்கு அதை பற்றி இப்போ இன்னொருத்தனை வாடான்னு நம்ம இன்னொருத்தன் நம்மளை கூப்பிட்டா நம்ம ஒத்துப்போமா? இப்போ நிறைய பேர் ஒரு வாடா வா போடா வேறு மாதிரிலாம் கூப்பிட்டாரு. இதே ஆள் வெளியே போகும்போது ஒருத்தர் வாடான்னா நம்ம சும்மா இருப்போமா? அப்போ என்ன மாதிரி எதுன்னா ஒரு அன்பு தலைவனுக்கும் உறுப்பினருக்கும் ஒரு சகோதரத்துவமான ஒரு அன்பு இந்த யூனியனில் இருக்குது. சில நேரங்களில் அது நடக்கும். அதுதான் இந்த யூனியனோட பலமாக நான் கருதுகிறேன். உண்மையாக ராதாரவி சார் நான் 40 வருஷம் ஆச்சு நான் அவரை பார்த்து. இப்போ எப்படி இருக்காரோ அப்படி தான் அப்பவும் இருப்பார். வளர்ந்த பிறகு மாறிட்டார். வயசு ஒன்றா கொஞ்சம் முன்னாடி நர விழுந்திருக்க தவிர அதே கேரக்டரில் எந்த மாற்றமும் இருக்காது. அவ்வளோ
அன்னைக்கு நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அதே மரியாதை தான். இன்றைக்கி டைரக்டர் ஆன பிறகோ இல்லை பிரசிடென்ட் ஆன பிறகோ எனக்கு மரியாதை கொடுக்குற நினைக்காதீங்க. அன்னைக்கு நான் சாதாரணமாக மணிவண்ணன் சார்கிட்ட வந்து உதவி இயக்குனர், அன்றைக்கும் அதே மரியாதையோடு அதே நட்போடு தான் பழகினார். இன்றைக்கும் அந்த மனிதர்களை வந்து தராதாரம் பார்த்து, ஸ்டேட்டஸ் பார்த்து, வெற்றி தோல்வி பார்த்து பழகிற பழக்கம் வந்து ரவி சார் கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஜெயலலிதாவுக்கும் அப்படி தான் இருப்பார், கருணாநிதிக்கும் அப்படி தான் இருப்பார், ஸ்டாலினுக்கும் அப்படி தான் இருப்பார், இங்கே தாசரதிக்கும் அப்படி தான் இருப்பார். ஐயோ இவன் சின்னவன் பெரியவன் இல்லை, கட்சியிலேருந்து உங்களை தற்காலிகமாக நிற்கிறோம். ஏன்பா தற்காலிகம் நிற்கும், மொத்தமாக நிற்கிறீங்கப்பா என்ன, எதுக்கு உங்களுக்கு தற்காலிகம்? அதை ஒரு பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. ஏன்னா அதில் பிழைக்கிற பொழைப்பு கிடையாது இல்லையா. அவங்கக்கிட்ட போய் நின்று காலை கையை பிடிச்சி பிழைக்கிற பொழைப்பு அது கிடையாது. அதனால் நீ என்னை வச்சுக்கிட்டா சந்தோஷம், அமுச்சிட்டா ரொம்ப சந்தோஷம் இருக்குது. அதுதான் ரவி சாரோட கேரக்டர். அதனால் இங்கே கூட எப்பா என்னை வச்சுக்க என்னை கேட்டார், என்ன சொல்ல மணி இந்த வாட்டி நிற்கிறியான்னு. ஏன் சார் என்ன, இல்லைப்பா நீ அங்கே பெப்சிக்கு வர்றதா இருந்தால் நான் இங்கே வரேன், இல்லைன்னா என்னால் முடியாதுப்பா எனக்கு அப்படின்னாரு. இல்லை சார் எனக்கு கொஞ்சம் சின்ன சின்ன வேலை இருக்குது, அதனால் இந்த முறை நான் வந்து பெப்சிக்கு வர்றதா இருக்கேன் சார் அப்படின்னா நான் நிற்கிறேன்ப்பா அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு தான் இந்த எலெக்ஷன்லேயே வந்து அவர் கண்டெஸ்ட் பண்ணார். அதுபோல் அடுத்து வர்ற ஒரு நிர்வாகிகள் கூட கதிராக இருக்கட்டும், ஷாஜித்தாவாக இருக்கட்டும், பெப்சியோட மிகச்சிறந்த நிர்வாகிகளில் வந்து ஷாஜித்தா ஒருத்தர். அவ்வளோ வந்து 100% வந்து 100% அட்டண்டன்ஸ் இருக்கும். நம்ம யூனியன் விஷயம் மட்டும் இல்லாமல் நாங்கள் பொதுவாக வந்து ஒரு 4-5 பேர் இப்போ வந்து தீனா, அசோக் மேத்தா, ஷாஜித்தா இது மாதிரி கொஞ்சம் பேர் நாங்கள் நிர்வாகிகள் இல்லாமல் கொஞ்சம் பேர் வந்து மெயின் நிர்வாகி இல்லாமல் முக்கியமான வேலையை சொன்னோமோ அது வந்து வேலையை மெனக்கட்டு அந்த வேலையை பண்ணுவோம். எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் 12 மணி நேரம் அங்கேயே உட்கார சொன்னோன்னா அங்கேயே உட்காந்து அந்த வேலையை பண்ணுவாங்க. அதில் ஷாஜித்தா வந்து ஒரு பெண்ணாக இருந்தால் கூட இரவும் பகலும் பார்க்காம எந்த நேரமும் வந்து அவங்க உட்காருவாங்க. அதுபோல் கதிரை வந்து நீங்கள் 24 மணி நேரத்தில் எப்போ வேணாலும் கூப்பிடலாம். சில நேரங்களில் வந்து டப்பிங்கில் இருந்தால் அடுத்த ½ அன் ஹவரில் ஃபோன் வந்துடும், சார் என்ன சார் இது மாதிரி பிரச்சனை, அது தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மொத்த பிரச்சனையாக இருந்தாலும் மிக சுமூகமாக பண்ணி கொடுப்பாரு. அந்த வகையில் கதிருக்கும் ஷாஜித்தாவுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்க விரும்புகிறேன். அது மாதிரி வந்து நம்ம சாமிநாத் சொன்ன மாதிரி எனக்கு வந்து சாந்தகுமார் ரொம்ப நாள் நண்பர். அவர் நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது அவர் வந்து இன்சார்ஜ். அதனால் இந்த இடத்துல வந்து எப்படியாவது ரவி சாரோட போடான்னு நான் ரவி சாரும் அவரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் நிற்கிறது எல்லாம் எதிர்த்தே நிற்பான். என்னடா என்ன இல்லைண்ணே போடுறேன் கடைசியில் வந்து இது பண்ணிட்டான் அப்படின்வான். எப்படியாவது போட. ஏன்னா எனக்கு ரவி சாருக்கு எதிர்த்தா ஒருத்தரிக்கும் போது நம்ம நண்பரை நிற்கும் போது அவனுக்கும் நம்ம இது பண்ண முடியலையேங்கிறது இருக்கும். ஆனால் இந்த வேலையில் பார்க்கும்போது ரவி சார் அணியில் வந்து சாந்தகுமாருக்கு சால்வ் போடுறது ஒரு சந்தோஷமான விஷயம்தான். எல்லாரும் வந்து வேறு கருத்து இருந்தாலும் அதுபோல் குமரன் வந்து எனக்கு வந்து நான் வந்து முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது அவன் தான் கோவை சரளாவும் அவங்க பேர் அந்த படத்தில் கல்யாண கச்சேரி அன்பின் ஒரே ஒரு படத்தில் நான் 85 வந்து ஒர்க் பண்ணும்போது அவர் வந்து குமரன் பார்த்தேன். இன்றைக்கி அவரும் வந்து இந்த எண்ணெயில் இணைஞ்சிருக்கார். உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தேன் குமரன். அதுபோல் வந்து துர்கா அம்மாவும் வந்து நான் உதவி இயக்குனராக இருக்கும்போது 3 பேர் தான் எங்கள் படத்துக்கு மாறி மாறி வருவாங்க. ஒன்று துர்கா, இல்லை அனுராதா, இல்லை ஹேமாலினி. இந்த ஏன்னா ஹீரோஸ் எல்லாம் அவங்க ஓன் வாய்ஸ் வந்துடும், ஹீரோயின்ஸ் எல்லாருமே இவங்க தான் பேசுவாங்க. அந்த 40 வருஷம் கழிச்சா கூட இன்றைக்கி வந்து இந்த மேடையில் அவங்க ஒரு பொறுப்பில் இருந்திருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்புகிறேன். அது மாதிரி இன்னொரு விஷயம் இங்கே எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது வந்து நம்ம ஆஃபீஸுக்கு வந்து வேலைக்கு வைக்கிறதுனா சம்பளத்துக்கு பதிலாக சால்வ் போட்டால் போதுன்னு வந்து ராதாராய் சார் கற்றுக்கிட்டேன். ஏன்னா மணிகண்டனுக்கு சால்வ் போட்டும்போது சொன்னார், அவர் வேணான்னாரு, வாப்பா இதான்ப்பா அவனுக்கு சம்பளம்னாரு. அதனால் இனிமேல் மணிகண்டனை வந்து தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்துக்கும் சம்மேளனத்துக்கும் நாங்கள் வந்து லாயராக வச்சுலாம் முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா மணிகண்டன் சார் வந்து வேற ஒரு விஷயம் வரும்போது கூட எங்கள் டைரக்டர்ஸ் யூனியன் பிரச்சனை வரும்போது டக்குன்னு ஷாஜிதாவுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரிமா டைரக்டர்ஸ் யூனியனுக்கு எதிராக ஒரு கேஸ் வருது, அவங்கள பார்க்க சொல்லணும். அதாவது வந்து ஏதோ ஒரு சங்கத்துக்கு போகணும் அப்படின்னா இல்லாமல் சினிமா துறைக்கு எதிர்க்க எந்த ஒரு அவர் சம்மந்தமில்லாத ஒரு யூனியனாக இருந்தால் கூட அதுக்கு ஃபோன் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு சொன்னார். அப்போ வந்து ஒரு சிறந்த மனிதர்கள் தான். அதாவது பணம் எப்படி ராதாராய் சார் வந்து ஒரு பணத்து மேலே வந்து அதுக்காக வந்து இல்லாமல் இருக்காரோ அது மாதிரி அவர் கூட இருக்கவங்க கூட பணம் கொடுத்தா தான் வேலை செய்வோன்னு இல்லாமல் நாங்கள் வேலை செய்கிறோம், பணத்தையோ இல்லை சால்வையோ கொடுங்கிற மாதிரி ஆளுங்க அவர் வச்சுருக்காரு. அந்த வகையில் அவங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு சின்ன ரெக்வஸ்ட் என்னென்னா, சம்மேளனத்தோட ஒரு சின்ன டெசிஷன் அது எதுவாக இருந்தாலும் முதல்ல பண்ணுற யூனியன் டப்பிங் யூனியன் தான். அது ஃபஸ்ட்டு யூனியன் டப்பிங் யூனியன் தான். நாங்கள் டைரக்டர்ஸ் யூனியன் இருந்தால் கூட
அது முதல்ல வந்து அது டப்பிங் யூனியன் வந்து ஒரு மிலிட்ரி மாதிரி அது. எஸ்னா எஸ், நோன்னா நோ. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, சார் அட்டண்டன்ஸ் போடணும் சார், ஓகே. அடுத்த 5வது நாள் மொத்த பேர் 1300 பேருக்கு பணத்தை வந்து கட்டிட்டாங்க ஃபஸ்ட்டு. அது எங்களால் கடைசி வரைக்கும் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, வந்து வேறு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்தது. இப்போ தான் அதை சரி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணலான்னு சொன்னார் கதிர். அதனால் வந்து இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. இப்போது இன்சார்ஜஸ் எல்லாம் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் அட்டண்டன்ஸை. அது மாதிரி பயோமெட்ரிக்கும் அது கொண்டு இது பண்ணியிருக்கோம், டைரக்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால் ஒன்லி கார்டு மட்டும் இல்லாமல் ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் அந்த கேமரா முன்னாடி நின்னாவே உங்களோட அட்டண்டன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிடும். இது வந்து என்னென்னா ஒரு ஒழுங்கு வரும். நம்ம இண்டஸ்ட்ரி இப்போ ஒரு அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது இல்லைங்களா, இது கொஞ்சம் கஷ்டம்தான். முதல்ல வந்து அந்த ட்ராக்கில் போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதை வந்து இன்சார்ஜாக இருக்கவங்க நீங்கள் அது சரி பண்ணிட்டீங்கன்னா எல்லா மெம்பருக்கும் அவங்க எப்போ ஒர்க் பண்ணாங்க, அந்த குறிப்பிட்ட கால நேரம் என்ன, எந்த காஸ்ட்டில் ஒர்க் பண்ணாங்க, அதை கரெக்டாக கால்குலேட் பண்ணி அவங்களோட சம்பளம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து சேர்ந்துடும். அதனால் இன்சார்ஜுங்க கொஞ்சம் தயவுசெய்து, நிர்வாகமும் சரி, இன்சார்ஜுக்கு சொல்லி இன்சார்ஜாக இருக்கவங்க அந்த அட்டண்டன்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் அதில் சின்ன சின்ன பிரச்சனை வரும். ஏன்னா நம்ம வந்து ரெகுலராக ஷூட்டிங்கில் பண்ணுறவங்களுக்கே எங்களுக்கு வந்து ஒரு 2 மாதம் ஆச்சு அதை சரி பண்ணுறதுக்கு. முதல்ல அந்த பிரச்சனை வரும்போது சின்ன சின்ன தவறுகள் வரும். அதனால் அந்த தவறு வர காரணம் சொல்லி நீங்கள் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணாதீங்க. ப்ராக்டிக்கலாக எரர்ஸ் வர்றது எல்லாத்துலேயும் சர்வசாதாரணம். அது மாதிரி வந்து உங்களுதையும் நீங்கள் இந்த எலெக்ஷன் முடிச்சோன்னு ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் அதை செட்ரைட் பண்ணிட்டீங்கன்னா அது வித்தின் அ மந்த், குறைஞ்சபட்சம் இந்த மே மாதத்துலேருந்து உங்களுடைய ஊதியம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக வர்ற மாதிரி அதை பண்ணக்கூடிய முயற்சி நாங்கள் முடிக்கிறோம்னு நான் நினைக்கிறோம். அதனால் நீங்கள் இப்போ அதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. அது மாதிரி வந்து கதிருக்கும் ஷாஜித்தாவுக்கும் இன்னொரு வேண்டுகோள்னா, எப்படி நீங்கள் அட்டண்டன்ஸ் கார்டு சீக்கிரம் முடிச்சிங்களோ அது மாதிரி பயோமெட்ரிக் பண்ணுறதுக்கு எல்லோரும் ஒரே நாள் ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் பண்ணலாம். இல்லை எங்கெங்கே வர சொல்கிறீங்களோ அதை வந்து பண்ணலாம். அது அடுத்த வர்க்க சரியாக இருக்கும். மற்றபடி இந்த நிர்வாக தேர்தலில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவருக்கும் சம்மேளனத்தின் சார்பில், இயக்குனர் சங்கம் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய சம்மேளன தலைவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் திரு ராதாரவி அவர்கள் ஏற்புரை வழங்குவார்கள். இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, மேடையில் இந்த விழாவினை சிறப்பிக்க மட்டுமல்ல தலைமை பொறுப்பினை ஏற்று வந்திருக்கும் என்னுடைய அன்பு சகோதரர் பெப்சியின் ஒப்பற்ற தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் செல்வமணி அவர்களே, மேலும் அண்ணன் செயலாளராக இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு அண்ணன் சாமிநாதன் அவர்களே, மேலும் பொருளாளராக இருக்கக்கூடிய சகோதரர் செந்தில் அவர்களே, மேலும் இங்கே வந்திருக்கும் என்னுடைய அன்பு சகோதரர் இயக்குனர் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் இசையமைப்பாளர்களுக்கும், தீனாவிற்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, எங்களுடைய வழக்கறிஞர் அன்பு சகோதரர் மணிகண்டன் அவர்களுக்கும், இந்த தேர்தலை நடத்தி கொடுத்த ஐயா நீதியரசர் கருப்பையா அவர்கள் தலைமையில் நின்று அற்புதமாக நடத்தி கொடுத்த என்னுடைய அன்பு சகோதரர் சுந்தரம் அவர்களுக்கும், மேலும் உள்ள பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும், என்னை வளர்த்துவிட்ட யூடியூபர்ஸுக்கும், மேலும் உள்ள ஏனைய நண்பர்களுக்கும், பெப்சிலிருந்து வந்திருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும், இந்த இடத்தை அளித்திருக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, இப்போ சாமிநாதன் சொன்னார், நான் 10 ஆண்டு காலமாக சாந்தகுமார் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் ஒரு ஆளை தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நான் 1000 பேரை நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து சாந்தகுமார் வந்து பேசுகிற பொருள் அல்ல, இஸ் எ மெம்பர் ஆஃப் டப்பிங் யூனியன், அவ்வளோதான். இந்த எண்ணத்தில் இருந்து அவர் வந்து இன்சார்ஜ் வரைக்கும் அவர் மேலே பல குற்றங்கள் சொன்னாங்க. ஏதாவது குற்றத்துக்கு நான் ஆக்ஷன் எடுத்துருப்பேன், நான் கேளுங்க, எடுக்க மாட்டேன்.
யார் மேலேயுமே பொதுவாக எடுக்க மாட்டேன், எடுத்த மாதிரி செய்வேன், ஆனால் எடுக்க மாட்டேன். இதை இப்போ கேட்ட உடனே நம்ம தப்பு பண்ணலாம் போல இருக்குன்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா சாந்தகுமாருக்கு எப்பயுமே எல்லாரும் சொன்னாங்க, நான் சொன்னேன் அவனை, டேய் வாடா வரியா இல்லையாடா, அப்பவும் ஒரு நோட்டம் வச்சான். இல்லை எனக்கு இது வேணும், இது வேணும் அது வேணும்லாம் நீ கேட்கக்கூடாது, நாங்கள் பார்த்து தரணும், உனக்கு இது வேணுமா அது வேணுமான்றது நாங்கள் பார்ப்போம், முடிவெடுப்போம். ஏன் நான் சொல்கிறேன்னா, இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, தலைமை பொறுப்புன்றது சாதாரணம் இல்லை. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம தலையிட்டு இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் செய்கிறது நம்ம வேலையானா, இப்போ போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படாமல் ஒரு போட்டியோடு இருந்திருக்கும். என்னை போன தடவை ஒருத்தர் நான் தலைவர் பதவிக்கு நிற்கும் போது அவரால் நடக்கவே முடியாது, அவரால் வரவே முடியாது யூனியனுக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த நம்ம மக்கள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஞானம் உனக்கு இருக்க வேணாம். நான் நடக்க தான் முடியல, பேச முடியுதில்ல, அதை நம்பி எனக்கு தான் வாக்களித்தாங்க, அப்பவும் ஜெயித்தேன். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, அப்புறம் திருப்பி எல்லாருமே கூப்பிட்டு பேசினேன், என்னை எதிர்த்து பேசினேன், அவங்க கொண்டவங்க என்னை திட்டி எனக்கு இந்த 1.5 கோடி ரூபாய் திருடி இருக்கேன்னு சொன்னாங்கள்ல, 1.5 கோடி இல்லையா, நிறைய பேர் சொல்ல சொல்ல எனக்கு வாக்குகள் அதிகமாகும். ஏன்னா 1.5 கோடி இது ஒரு இடமே அல்ல. அப்படி எதையாவது ஒன்று சொல்லி ஜனங்க மனசை மாற்றிடலான்னு தைரியம் இருந்தால் அவர் நிற்க முடியுமா? நீ தான் நின்று தோத்தி, அப்படி எதுக்கு உனக்கு? ஏற்கனவே தோத்துட்டில்ல, அதிகமாக ஓட்டு கிடைக்க போதா? இல்லை. இப்போ நம்ம விலகிறதுனால நமக்கு என்ன இருக்குது லாபம்? நான் எல்லோரையும் அனுசரிக்கணும்னு சொல்லி தான் நானே ஃபோன் பண்ணேன். எதிரியாக நினைத்து கொண்டு இருக்கும் ஒரு சகோதரருக்கு என் பீரியடில் அவரை எடுக்கவே இல்லை. இருந்தாலும் அவருக்கு நான் பேசினேன், ஃபோனில் பேசினேன், வீட்டுக்கு வாயா பேசலாம், இல்லைன்னா நீ சொல்லு, பொது இடம் சொல்லு, வீட்டுக்கு வரதுக்கு தான் யோசிப்பாங்க. இந்த ஒருத்தர் பேட்டி கூட எடுக்கிறதுக்கு, ஐயோ அவர் யூனியனுக்கு போனால் என்ன அவன் யூனியனுக்கு வந்தால் வாயா இங்கே இடு. ஏன்னா ஐ ஆம் த பிரசிடென்ட் ஆஃப் டப்பிங் யூனியன், நீ இங்கே தான் என்ன எடுக்கணும், என் வீட்டில் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். எடுத்தால் எடுக்கிறாங்க, எடுக்கலைன்னா போகிறாங்க, அவ்வளோதான். உங்களுக்குலாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ கூட போனது இந்த தடவை நான் நிற்கிறதாவே இல்லை. கதிர் சொன்னாப்புல, இல்லைண்ணே 3 வருஷம் ஆக்கிட்டோம். 3 வருஷம் ஆக்கினதுனால அது கூட செல்வமணி சாரை கேட்டு தான் நான் ஆக்கினேன். ஏன்னா பெப்சிக்கு ஒட்டி போகணும், நம்ம பெப்சியோட ஒத்து இருந்தால் தான், பெப்சியின் தலைவர் செல்வமணி ஆகிறதாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பெப்சியை ஒத்து போக வேண்டும் இந்த யூனியன். 24 யூனியனில் இது ஒரு யூனியன் ஆச்சு, கிராஃப்ட். அதற்காக சொல்கிறேன், நீங்கள் அதெல்லாம் எதிர்த்தெல்லாம் போக முடியாது. இப்போ நமக்கு யாரோ இன்னொரு யூனியன் போட்டிக்கு ஆரம்பித்து உடனே பேர் வாங்கலாம் முடியாதுடா. எவ்வளோ தடவை தான் சொல்கிறது, டயர்டாகிட்டேன் நான் சொல்லி சொல்லி சொல்லி. சரி வேணாண்டா, இந்த கருவத்தை ஒழிச்சு கட்டுவோன்னு சொல்லிட்டு கதைக்கிட்ட சொல்லி, நான் வரலையா தலைவருக்கு வரல, ஒன்றும் வரல, போய யாராவது எடுத்துங்க. அப்புறம் செல்வமணிகிட்ட கேட்டால் அவர் நிற்கிறேன்னு சொல்லிட்டு, இந்த ரங்கநாத மாப்பிள்ளை சும்மா இருக்க மாட்டான், ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பான். இல்லை செல்வமணி நிற்கிறாருண்ணா, செல்வமணி நிற்கிறாரு. ஓட்டு போட வந்தேன், டைரக்டர் யூனியன் எங்கே இருக்கேன், வெளியூரில் இருந்தேன். இதற்காக வந்தேனா இல்லையா? ஏன்னா என்னுடைய கடமை என்னென்னா, நான் என் ஓட்டால் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க, அது வேறு. என் ஓட்டு என் மனசாட்சிப்படி போட்டு ஆகணும். என்னுடைய உரிமையை விட்டு கொடுக்க முடியாத. அப்போ கூட சொல்லிட்டு தான் வந்தேன், செல்வமணி சார்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், அந்த மனுஷன் நிற்கிறேன். ஆனால் அவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் டைரக்டர் யூனியனில். ஆனால் அவர் அங்கேயே நிற்கிறார். ஏன்? 10 பேரை தேர்ந்தெடுத்தால் போதும்னு சொல்கிறாங்க. அந்த 10 பேர் 11ஆவது ஆள் ஒருத்தர் நிற்கிறான். அங்கே வந்தது வேணேன், திருப்பி எல்லோரும் நில்லு. எதுக்கு இது? கடைசியில் ரிசல்ட்டு பார்த்தா என்ன, அவங்க அப்படியே நின்று இருக்கலாம், ஜெயிச்சிருக்கலாம், போயிருந்தா. டைரக்டர் யூனியனில் எலெக்ஷன் இல்லை இந்த தடவை, நியாயமாக. அது யாராவது ஒருத்தர், இதை என்ன ஏற்று கூட ஒரு தம்பி நின்னு சொன்ன பாருங்க,
அவன் வாங்கின ஓட்டு 32 ஏதோ வாங்கியிருக்கான். எதுக்கு இந்த கருமத்தை போய் நின்றுட்டு 32 ஓட்டு வாங்கினா உனக்கு 32 பேர் தான் ஆதரவுன்னு அர்த்தம். 1500 பேரில் உனக்கு 32 பேர் தான் ஆதரவுன்னு அர்த்தம். ஏன்னா நீ என்ன 450 ஓட்டு வாங்கி நான் 451 வாங்கி ஜெயிச்சிருந்தா நீ நியாயம். நீ சொல்கிறது 32 எங்கே இருக்குது, 800 எங்கடா இருக்கு? சரி, ரொம்ப வருத்தப்படுறேன் நான். அதில் எல்லாம் நல்ல நண்பர்கள் தான் நமக்கு. அவர் சொல்லி சொல்லி பார்த்தாரு. செல்லுமணி கேட்கவும் மாட்டார். முதல்ல கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தார். எல்லாரையும் அனுசரித்தார். அவர் அனுசரிக்கிறது தப்பு. செல்லுமணி நான் போய் சொன்னேன், நான் இல்லைன்னு சொன்னேன். இப்போ அவரே தெரிஞ்சுக்கிட்டு இவங்ககிட்ட என்ன சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்க. அண்ணன் ஆமாம், என்ன செய்ய முடியாது. ரோட்டில் ஒருத்தன் மலம் போயிட்டே இருக்கும்போது வெள்ளரிக்காய் தின்னா. ஒன்று வெள்ளரிக்காய் தின்னு, இல்லைன்னா மலத்தை தின்னு விட. மலம் போயிட்டு இருக்கிறதுக்கு அப்புறமா தின்றான்னா என் சொந்த வெள்ளரிக்காய் தொட்டு தின்னா நான் என்ன செய்ய முடியும்? அதுக்கு நன்றி கெட்ட பையன். எவ்வளோ உழைச்சிருக்கோம், உங்களுக்கு விலாசம் கொடுத்துருக்கோம். சும்மா அடிக்கிறப்ப சும்மா அடிக்கிறது. இவர் வந்தார், அவரை வச்சு நான் மலேசியா போனேன். யாரை வச்சு மலேசியா வந்தார் சொல்லு? இறந்து போயிட்டான் செல்வராஜ், பாவம். அவன் தலைவராக இருக்கும்போது தான் இவங்கெல்லாம் நீக்கப்பட்டவர்கள். நான் தலைவராக வந்தோன்னு அவங்களெல்லாம் சேர்த்துக்க கூடாது. ஏன்னா அவர் எதுக்காக நீக்கினார்னு பார்க்கணும். அதுக்கு ஒரு ப்ராப்பர் வே இருக்குது இவங்களை சேர்க்கறதுக்கு. அதுக்கு ஒத்து வந்தால் எல்லாருமே சேர்ப்போம். நீ 2 வருஷம் இங்கே சந்தா கட்ட மாட்டேன், ஆனால் நான் வருவேன் பேசுவேன்னா என்ன அர்த்தம்? அது அது இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே முடியாது. நீ வெளியே எங்கேயாவது பேசு. அவன் கேட்டான் உன்னை பற்றி கவலைப்பட்டிருந்தா தானே யாருக்காவது. உடனே அவர் கவிஞர் மேலே கோபம். அதனால தான் ராதாரவியை பழிவானார். உன்னை பழி வாங்கி நான் என்னத்தையும் செய்ய போகிறேன்? ஏன்னா என்னுடைய லெவலே கிடையாது. நீ என் லெவல் கிடையாது. நீ முதல்ல எனக்கு வீடு இந்த தெருவில் ஆரம்பித்தா அந்த தெரு வரைக்கும் இருக்குது என் வீடு. அவ்வளோ பெருசு வச்சுருக்கேன். உன்கிட்ட இருக்கா? கிடையாது. எதுக்கு இதை பேசிக்கிட்டு? நான் தற்பெருமைக்கெல்லாம் சொல்ல. இப்போ கூட சொன்னாங்க, ஒரு சினிமாவை ஓட்டுவிட்டு என்னுடைய இறப்பு என்ன ஒரு 600 படம் செஞ்சுருப்பேன், அவ்வளோதான். ஏன்னா பிரச்சனைகள் வரும்போது, என்னுடைய உறுப்பினர்களுக்கு பிரச்சனை வரும்போது போய் அங்கே போய் உட்காந்து பேசும்போது சப்ஜெக்டை விட்டுடுறாங்க. சப்ஜெக்ட் இந்த தயாரிப்பாளர் யாரோ ஒருத்தர், அவர் பணம் கொடுக்கல இவருக்கு, எங்கள் ஆளுக்கு. அதை பற்றி பேச போகும்போது சப்ஜெக்டை விட்டுடுறாங்க. இவங்க பணம் கொடுக்கலன்ற சப்ஜெக்டை விட்டுட்டு ஆப்ஜெக்ட் யாரானா ராதாரவி என்னை பிடிக்கிறாங்க. இவனை பிடிச்சா, ஏன்னா இவன் ஹீரோ கிடையாது. அடியே, ஹீரோலாம் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். ஞாபகம் வச்சுக்க. ஆனால் இந்த பேர் புகழோடு இருக்கிறது நம்மளுடைய உழைப்பில் தான் இருக்கிறதே தவிர சும்மா சுயம்பா யாராவது இவர் ராதாரவி பெரிய ஆளுப்பான்னு சொல்கிறது அல்ல. ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் தலைவராக இருக்கும்போது கூட ஆர்எஸ் மனோகர் சார் எனக்கு செயலாளர். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்னா நான் என்ன, வி கோபாலகிருஷ்ணன் என்னுடைய செயலாளராக இருந்தார். நான் தான் தலைவர். நான் அதுக்காக எனக்கு வி கோபாலகிருஷ்ணன் செயலாளரான அப்படி சொல்ல முடியாது. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்களாம் குவிந்து கிடக்கும் விஷயங்கள். நாங்கள் சும்மா கொட்டி கிடக்கிறவன். நான் அவங்க பெரிய கோபுரமாக இருக்கக்கூடியவர்கள். கூட சொன்னாங்க நல்ல பேர் கிடைக்கணும்னு. நல்ல பேர்லாம் கிடைக்காது. நல்ல பேர்லாம் கஷ்டம். நல்ல பேருன்றது கடவுள்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், என்ன வேணும் கேட்டார். எனக்கு நல்ல பேர் வேணும்னு. அடாங்க, எனக்கே கிடைக்கல, அது இன்னும் உனக்கு எப்படி கிடைக்கும்னு கடவுள் சொன்னான். அந்த மாதிரி தான் இது. கிடைக்காது, நல்ல பேர்லாம் கிடைக்காது. நல்ல பேர் கிடைக்கணுன்றதுக்காக ஒர்க் பண்ணக்கூடாது. ஐ எம் த பிரசிடென்ட், வாட் இஸ் மை ரூல், வாட் இஸ் மை சேயிங். என்னுடைய என்ன எங்கே என் குரல் ஒலிக்குமோ அங்கே ஒலிச்சு தான். இப்போ பெப்சிக்கு ஏன் வரேன்னா, இந்த தொழிலாளர் இல்லைன்னா இந்த சினிமாவே இல்லைடா. இந்த தொழிலாளர்கள் 24 கிராஃப்ட் இல்லைன்னா இந்த சினிமா கிடையாது. இது தெரிஞ்சதுனால தான் 2 ஆக்கணும்னு பார்த்தாங்க.
2 ஆக்குறதுல என்ன பிரச்சனை இருக்குது? உங்களுக்கு தான் பிரச்சனை. எது 2 ஆனாலும் உங்களுக்கு தான் பிரச்சனை. புரியுதா? எது 2 ஆகட்டும் பிரச்சனை. பிரச்சனை இல்லாமல் கூப்பிட்டுட்டு போகிறான் பாரு, அவன் தான் புத்திசாலி. அதை பாராட்டணும். எனக்கு ஒருத்தர் இதில் சொல்லியிருக்காரு, டிவியில் சொல்லியிருக்காரு, ராதாரவுடைய அப்பாவுக்கு 6 பொண்டாட்டி. உடனே நான் அவரை கூப்பிட்டு கேட்டேன், ஏன்பா 6 பொண்டாட்டி உங்கள்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாங்களா? ஏங்க எம்ஆர் ராதா என்னை வச்சுருந்தாருன்னு சொன்னாங்க. எல்லாரையும் வசதியாக வச்சார், எல்லாருக்கும் நல்லபடியாக இருந்தார், எல்லாருக்கும் குழந்தைய கொடுத்தாரு. அவர் ஆம்பளை விட்டுடுன்னு சொன்னேன். இதை தான் நான் சொன்னேன். ராதாரவி கோவப்பட்டு பேசுகிறார். இதை சொன்னால் கோவப்பட்டு பேச, நீ சொன்னால் அப்புறம் சொன்னாருங்க, இல்லை நான் உங்களை பற்றி நான் நல்லா தானே சொல்லியிருக்கேன்னு. என்னை பற்றி நீ நல்லது சொன்னால் கெட்டது சொன்ன பற்றி கவலை இல்லை. இல்லை இவர் ஒரே பொண்டாட்டியோட வேணாம், அதான் உனக்கு எனக்கு அதுதான் தெரியும், உனக்கு விட்டுடு. ஏன்னா நம்ம அட்ரஸ் போட்டுட்டு வாழ்கிறோம்னு நினைக்கிறாங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, எல்லாத்துலேயும் இறங்கி பார்க்கணும். வாழ்க்கையில் வந்து நடக்கவும் தெரிய வேண்டும், காரில் போகவும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் வந்து when I went to நியூ ஆர்லியன்ஸ், USA போனேன் எங்கள் அக்கா வீட்டுக்கு. அங்கேருந்து நான் நியூயார்க் போனேன், நியூ ஜெர்சிக்கு. அக்கா பையன் அங்கே இருக்கான், அவனை பார்க்கறதுக்கு போகிறேன். இந்த ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்த உடனே, ஸ்ட்ரெயிட் ஃப்ளைட் 7 hours, என் பக்கத்தில் உட்காந்துருந்த அமெரிக்கன் தான், அமெரிக்கன். அவன் அப்படியே தடவுறான். என்னடா தடவுறான்னு பார்த்தா பெல்ட்டு போடுறதுக்கு தெரியல. நம்ம இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம், அமெரிக்கர்கள்லாம் ராக்கெட்டே விட்றாங்க, இங்கே பெல்ட்டு போடுறதுக்கே ஒருத்தருக்கு தெரியல. அதனால் நீ தோற்றத்தை பார்த்தால ஏமாந்துடாதீங்க. நான் போய் கற்றுக் கொடுத்தேன். யோ பெல்ட்டு தானே இப்படி சொருவியா, குத்துனா முடிஞ்சு போச்சு, பெல்ட்டு போட்ட மாதிரி அர்த்தம். குத்துணுன்னு டடக்குன்னு பிடிச்சிச்சு. வெரி குட், யூ டன் வெரி குட் ஜாப் சொல்லிவிட்டு அவன் சொன்னது இன்னொன்று தான் எனக்கு ஷாக்கு. திஸ் த ஃபஸ்ட் டைம் ஐ எம் கம்மிங் பை ஃப்ளைட். அடங்க, இவ்வளோ பேர் இருக்கீங்களா அமெரிக்காவில்? இவங்களை பற்றி இங்கே பெருமையாக வேறு பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம. அவன் ஃபஸ்ட்டு டைம் பிளெயின்லேயே வரான். நான் சொன்னேன், நான் எனக்கு வந்து 5வது பாஸ்போர்ட் அது, அவ்வளோ பாஸ்போர்ட்டும் தீர்த்து போகுது. அப்போ எவ்வளோ வாட்டி பிளெயின்லாம் பிரயாணம் பண்ணியிருப்போம். இவன் ஃபஸ்ட் டைம் பிரயாணம் பண்ணுறான். நம்ம தான் இங்கே உட்காந்துக்கிட்டு அமெரிக்கர்கள் அவர்கள் அவ்வளோ நல்லவர்கள் வல்லவர்கள்லாம் சொல்கிறோம். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம தான் நல்லவர்கள் வல்லவர்கள், எல்லாமே நம்ம தான். ஒரே ஒரு இடத்துல நான் போய் சொல்லுவேன், ஒரே ஒரு இடத்துல நான் அதுவே ஒரு பொய், ஒரே ஒரு இடத்துலன்னு சொல்லிட்டேன், நிறைய இடத்துல போய் சொல்லுவேன். இந்த எடி மர்ஃபின்னு இருக்கான்ல, கம்மிங் டு அமெரிக்காவோ ஏதோ ஒரு படம் நடித்தான். அப்போ நான் ஐ வாஸ் இன் லாஸ் ஏஞ்சலஸ். இப்போ பற்றிக்கிட்டு எரியுதுன்னு சொன்னாங்க. லாஸ் ஏஞ்சலஸ் போயிட்டு அந்த ஹாலிவுட் அவென்யூ ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ போகும்போது இங்கே தான் சிஸ்டர் ஆக்ட் படம் எடுத்தாங்க, ஹூபி கோல்பர்க் நடித்த படம் சிஸ்டர் ஆக்ட். ஓ அப்படியா? நான் அங்கே டூரிஸ்ட் தானே, எனக்கு கை காமிச்சிட்டே போனான். டப்பிங் ஒரு ஸ்டுடியோ காமிச்சான். நம்ம புத்தி செம்மடம் புத்தி காலில் இது தக்கையிலேருந்து நம்ம புத்தி போகாது. ஸ்டுடியோன்னு ஒன்று, என்ன ஸ்டுடியோ இதுன்னு கேட்டேன். இல்லைங்க டப்பிங் ஸ்டுடியோ. சரி உள்ளே போய் பார்ப்போம், நம்ம இது மாதிரி பெரிய கிராண்டாக இருக்குமான்னு பார்த்தா குப்பையாக இருந்தது தேட்டர். அங்கே பார்த்தா எடி மர்ஃபி பேசிகிட்டு இருக்கான், கார்ட்டூனுக்கு பேசுகிறான். அப்போ நான் போனேன், கார்டு கொடுத்தேன், டப்பிங் யூனியன் கார்டு தான். கார்டு கொடுத்த உடனே, ஓ பிரசிடெண்ட்டே வந்திருக்காரா, வர சொல்ல வந்தான். நான் அவரோட உட்காந்து பேசினேன் எடி மர்ஃபியோட. என்ன சார் செய்வீங்க? இந்த கார்ட்டூனுக்கு பேசி அதனுடைய சம்பளத்தை அப்படியே கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு தரான். அப்படியே கேன்சர் இன்ஸ்டியூட். ஓ எவ்வளோ சார் படம்னு கேட்டேன். நம்ம ஊர் காசுக்கு 16 கோடியோ 20 கோடியோ சொன்னான் அவன் சம்பளம். அப்போ டப்புனு திருப்பி நீங்களாம் என்ன சம்பளம் தருவீங்கன்னு கேட்டான். உழுந்தது இடி எனக்கு. என்னடா செய்யுது, யோசிக்கவே இல்லை. முகம்லாம் சுருக்கில் கொள்ளலை, இங்கே தான் யோசித்தேன், அங்கெல்லாம் யோசிக்கவே இல்லை.
எங்கள் சம்பளம் வந்து மினிமம் ஆஃப் 1 lakh. 1500 வாங்கிறதுக்கு இங்கே படுற பாடு ஒன்றும் இல்லை. காலை என்ன சொல்லுவார், 50 ரூபா தம்பி எங்களுக்கெல்லாம் அப்போ டப்பிங் பேசினா, நீ வந்து தான் தம்பி மேலே ஏற்றி விட்டுக்க. ஏன்னா பிட் வாய்ஸ் இருக்குது, இங்கே எல்லாமே இருக்குது, குரூப் இருக்குது. குரூப்பில் ஐயோ அம்மான்னு கத்துறதுக்கு என்னடா இருக்கு? ஏன்னா நம்ம ஆட்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத விஷயம் என்னென்னா, முன்னாடி நின்று அவர் இவன் டைரக்டர் யூனியன் தலைவர் தான், அவருக்கே சொல்கிறேன், இந்த டைரக்டர்ஸ் படுற பாடு இருக்குது, நம்மளை படுத்துகிற பாடு இருக்கு. நான் அதுக்கு தான் வரதே இல்லை, தியேட்டருக்கெலாம் வரதில்லை. அவங்க இல்லை, எங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு அற்புதமான வாய்ஸ், ஸ்ட்ராங் வாய்ஸாக ஃப்ரண்ட்டில் போடுங்க. ஃப்ரண்ட்டுன்னு சொல்ல மாட்டாங்க, ஸ்ட்ராங் வாய்ஸாக போடுங்க. யோ எந்த வாய்ஸில் குரூப் தானே, 50 பேர் கத்துற இடத்துல என்னத்தை கேட்க போகுது இது அப்படி சொன்னால், இல்லை இருந்தால் கூட இவங்க எதையோ செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க போல இருக்கு, வாய்ஸா இல்லை எதுன்னு தெரியாது எனக்கு. அதனால் கர்மத்தை சரி ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, தயவுசெய்து சொல்கிறேன், அவங்கவுங்க வேலையை பார்க்க சொல்லுங்கள். டைரக்டர் மஸ்ட் டைரக்ட் அ ஃபில்ம் இன் அ நைஸ் வே. அதை நான் பாராட்டுறேன். இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, ஒரு தப்பு சொல்லுங்கள், எப்படி திட்டுறோம். காஃபி போய் உட்காரம்போது அந்த குண்டி செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடியே காஃபி கூட வீட்டில் கத்த முடியுமா? இப்படி கத்துற அன்றைக்கு பிடிச்ச கதை. இங்கே வந்து நம்ம மனைவியை விட அதிகமாக நம்மளை நேசிக்கிறாங்க. மனைவி விட அதிகமாக என்னை தொட்டது வந்து என் மேக்கப் மேனும் என் காஸ்டியூமர் தான் என்னை அதிகமாக தொட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சது தெரியாமல் சினிமாவில் வந்துட்டேனே, அதுக்காக சொல்கிறேன். அதனால் ஐ ரெஸ்பெக்ட் திஸ் லைன், தட் இஸ் டிஃப்ரெண்ட். எனக்கு வந்து இன்றைக்கி நான் வீட்டில் சாப்பிட்றேன்னா, ஒரு வேளை சாப்பிட்றேன்னா அதுக்கு சினிமா தான் முக்கிய காரணம். அப்புறம் ஏங்க அப்படி இருந்துட்டு சினிமாக்காரனை திட்டுறீங்கன்னா, இருக்கிறத சொல்லும் போது திட்டுறதா தெரியுது. ஏன்னா நமக்கு இது இல்லைன்னு தெரியும் போது இந்த பக்கம் வரக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய நடிகர்கள் வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. வரட்டும், நிறைய நடிகர்கள் வந்தால் தானே நல்லது. எனக்கு வயசு 72 ஆச்சு, ஏறத்தால் அப்படியே போயிட்டே இருக்கேன். ஐ எம் கோயிங் டுவர்ட்ஸ் மை ஹிட்டிங் த கிரேவ்க்கு, அந்த வார்த்தைக்கு போகிறேன். 72 வயசு ஆச்சு, வரட்டும். நான் வரும்போது 21 வயசு சினிமாவுக்கு. அப்போ இளமையாக இருக்கும் போது என்ன செஞ்சாங்க, அந்த குடும்பத்துக்கு அந்த ஆளை கெடு, நீயே கெடுன்னு என்ன சொன்னான். அப்போ நல்லா கெடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை செலக்ட் பண்ணாங்க. அப்புறமா அப்படி கொஞ்சம் வயசான விட 3 பேராக சேர்ந்து கெடுங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஒரே ஆள் மூச்சு வாங்குதுடா, முடியலடா என்னால். இப்போ என்னென்னா 72 வயசு, உட்காந்த இடத்துலேருந்து டேய் அந்த குடும்பத்தை கெடு, அந்த அளவுக்கு ஆக அந்த கெடுன்ற வார்த்தை தான் நமக்கு கொடுத்துருக்கான். அதுக்கு என்ன செய்ய முடியும்? நான் சொல்லியிருக்கேன் பேட்டியில், என்னை முதல் தமிழ் படம் கொடுத்த கேவி சார் அவர்கள், அவர் என்னை கூப்பிட்டு, டே என்னடா உன்னை ஹீரோ ஆக்கலான்னு பார்க்குறேன், நீ என்னடா வில்லன் செய்கிறேன்னு சொல்கிறேன். இல்லை சார், என் கண் வந்து ஏதோ வில்லன் மாதிரி இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, அதுக்காக. இல்லை நீ காமெடி நல்லா பண்ணுவேன். அவரு கண்டுபிடிச்சார், நான் காமெடி உண்மையிலே நல்லா பண்ணுவேன். அச்சமில்லை இல்லை ஒரு ரேடியோ இன்ஜினியர் ஒர்க் பண்ணுவேன். அதில் இப்போ பேர் சொல்கிறதும் தப்பாக தெரியுது, ஏன்னா அந்த பேரில் 3 படம் வந்துருச்சியா. இப்போ கேட்குறாங்களா என்னன்னு தெரியல, ரைட்ஸ் இருக்கா என்னன்னு தெரியல, எனக்கு தெரியாது அதெல்லாம். நான் எனக்கு கூப்பிட்டு ரேடியோ இன்ஜினியர் ஒர்க் கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் குரு சிஷியனே புக் பண்ணாங்க. என்ன படம்? நான் உங்களுக்கெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கு. ஏன்னா இருக்கிற நாள் ரொம்ப சொல்ப நாள், இதில் ஒன்றும் ரொம்ப வருஷம்லாம் இருக்க முடியாது. நான் வந்து 42வது ஆண்டு யூனியனில் கனெக்டடாக இருக்கேன். ஆனால் 52 வருஷமாச்சு நான் சினிமாவுக்கு வந்து.
எல்லோரும் விழாவை இங்கே கொண்டாடுறதை விட்டுவிட்டு மலேசியாவில் கொண்டாடுறான் என்னை கூப்பிட்டு. இல்லை கடல் கடந்து செய்கிறான், என்னடா உங்களுக்கு ஏன்? சரி ரைட். ஏன்னா இங்கே அரசியல் பிரச்சனை இருக்குது, பெரும் பிரச்சனை இருக்குது. நான் என்ன செய்ய முடியும்? அது அது இருந்து தான் ஆகணும். இன்னும் நாகேஷ் சாருக்கு இந்த பத்மா அவார்டே கிடையாது. எவ்வளோ பெரிய காமெடியன், ஸ்டால்வர்ட் காமெடியன். அவருக்கு பத்மா அவார்டு கிடையாது. அதை நினச்சிக்கிட்டு நானே திருப்திப்பட்டுக்க வேண்டியதாக இருக்குது. அவருக்கே கிடைக்கல, அப்படி நமக்கு என்ன பட அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதாக இருக்குது. எங்கள் அப்பாக்கெல்லாம் எதுவுமே கிடையாது, கிடைக்கல. சும்மா எங்கள் அப்பாவை இங்கே சொல்லிகிட்டு இருக்கோம், பிரமாதமான நடிகர் அது இதுன்னு. ஒரு அவார்டு வாங்கினதில்லை அவர். ஒரே ஒரு தடவை பாவம் மன்னிப்பில் அவரை செலக்ட் பண்ணாங்க, சிறந்த குணச்சித்திர நடிகரை எதுக்கோ செலக்ட் பண்ணாங்க. அப்போ இவர் கேட்டார், எங்கடா வச்சு கொடுக்க போகிறோம்? ஜனாதிபதி. யாரா அவன் ஜனாதிபதி? தமிழ் தெரியுமா அவனுக்குன்னு கேட்டார். தெரியாதுங்க. அப்புறம் அவன் தமிழ் தெரியாதவன் என் படத்தை பார்த்துட்டு என்ன எப்படி நல்ல நடிகன்னு சொல்லுவான் அவன். அதனால் இது வேணாம், ரிஜெக்ட் பண்ணுன்னு சொன்னார். அதோட வேல்யூஸ் தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல. எங்கள் அப்பா வேணான்னு சொன்னார். உங்களுக்கு ஏன் நான் சொல்கிறேன்னா, தேடி வருங்க எதுவுமே. பெருமைகள், அருமை பெருமைகள் தேடி வரும். செல்வமணி அவர்கள் ரொம்ப அற்புதமாக சொன்னார். 4 படத்தை 5 படமும் எது நான் எடுத்தேன், ஆனால் அதில் சிலது ஓடினது, சிலது ஓடாது. உங்கள் படம் எல்லா படமும் ஓடுது. ரீரிலீஸ் கொண்டாந்தீங்க, அப்போ கூட ஓடிச்சா இல்லையா? ஏன்னா யூ ஆர் அ டெடிக்கேட்டட் மேன் ஃபார் சினிமா. சினிமாவுக்கு ரொம்ப டெடிக்கேஷன் உள்ள ஆளுங்க இருக்கணும். ரொம்ப லைட் ஹார்ட்டடாக எடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து நடிகர்கள் இருக்கலாம். ஒரு இளவரசன் வந்திருக்காரா? எங்கே இருக்காரு? மேலே கூப்பிடி அவரை. ஐயா இளவரசன் அவர்களே கூப்பிட்டா தான் மேலே. ஓ எல்லோரும் பார்க்குறோன்றதுக்காகவா? சரி வாங்க வாங்க வாங்க. இது முதல்ல சொல்லி தொலைஞ்சிருக்கலாமே, அப்படியே ஒளியை வச்சுட்டு இப்படி பார்த்துட்டு வாங்க வாங்க. சரி வாங்க வாங்க வாங்க. வந்ததுக்கப்புறம் எல்லாம் பேசுங்க. யா இங்கே வாங்க. இளவரசர் எனக்கு பேர் நான் ரொம்ப லவ் பண்ணுவேன். ஏன்னா அவர் நல்ல கேமராமேனு. அவர் தொழிலை விட்டுட்டு எப்படி ஏன் நான் இதுக்கு வந்தாருன்னு அப்படிலாம் நினச்சேன். ஆனால் அதில் சுபம் இருக்க மாட்டார். இப்போ நடிக்க வந்துட்டார். நடிப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா பிக்சர்லையும் நடிக்கிறார். இப்போ அதுவும் எல்லா படத்துலையும் நடிக்கிறார். ஏன்னா யதார்த்தமாக பேசக்கூடியவர்கள். ஆனால் நான் அவரோட நடிக்கும் போது நான் அவர்கிட்ட சொன்னேன், ஒரு வாட்டி சொன்னேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அவர்கிட்ட சொன்னேன், உங்கள் வேலையை பாருங்கள், நீங்கள் எதுக்கு இது போயிட்டு அங்கேருந்து உட்காந்துட்டு இல்லை இந்த ஆங்கிளில் வச்சது தப்பு, இதுதான் கேமராமேனு. ஆனால் அருமையான ஒரு அற்புதமான நடிகர். நமக்கு தமிழுக்கு கிடைச்ச பெரிய வரப்பிரசாதம் இல்லையா? இதெல்லாம் வந்து அவங்களெல்லாம் உயர்த்தணும், இன்னும் நல்லா பேசணும். அவருக்கு எனக்கும் அவரை ஒரே தகராறு, அரசியலில் தான் தகராறு வரும் இல்லை? நீங்கள் மேலே இருக்கிறது தானே? எனக்கு அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. பட் நைஸ் மேன். இப்போ அவர் ஏன் மேடை கூப்பிட்டுன்னா வந்து சொன்னார், இளவரசன் சொன்னோன்னு ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன சொன்னேன், கூப்பிட்றேன் எனக்கு தெரியும். ஏன்னா இஸ் அ ஒர்த் மேன் சிட்டிங் ஹியர். ஒர்த்தாக இருக்கணும். எல்லா விஷயமும் தெரிஞ்சவர், எல்லா விஷயமும் தெரிஞ்சவர். நான் எல்லா இடத்துலையும் வேறு இளவரசன் வேறு பேரை சொல்கிறேன், அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா ஒரு பெரிய நடிகரை பற்றி பேசும்போது நான் யாரை பற்றியும் பயப்படுறதில்லை, ஒன்றும் இல்லை. உட்காருங்க, சரி உட்காருங்க. நான் சொல்லலைங்க. அவர் சொன்னது நானும் இவரும் தான் கேட்டோம், வேறு யாரும் கேட்கல அப்படின்னு எப்போ பார் சொல்லுவேன். நானும் இளவரசர் இருந்தோம், இப்படி ஆச்சு. ஏன்னா நாளைக்கு ஏதாவது நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டோன்னா அவன் அந்த ஆள் சொன்னதை நம்புவீங்க ஒழி, நான் சொன்னதை நம்ப மாட்டீங்க. அதுக்காக தான் இளவரசரை வச்சுக்கிட்டேன் கூட. ஏன்னா ஒரு நல்லவனையும் கூட வச்சுக்கோ. நான் வந்து வெறும் வல்லவன், அவ்வளோதான். நான் நல்லவன் இல்லை. ஆனால் அவர் வந்து நல்லவர், வல்லவர், எல்லாம் உண்டு அவருக்கு. அதனால் அவரை கூப்பிட்டு சொன்னேன்,
அப்போ சொன்னார் அவர்கிட்ட கேட்டுட்டா சிரிச்சுக்கிட்டே ஆமாங்கன்னு சொல்லுவார். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம். ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் சொல்லலை. அவர் சொல்லிட்டு வேணாம், சொல்ல வேணான்னு. நான் சொல்ல மாட்டேன், பட் மற்ற இடத்துல சொல்லிட்டேன் நான். இல்லை இது நீங்கள் வந்து என்னுடைய பேட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுலையாவது சொல்லியிருப்பேன். அதுக்காக நீங்கள் இது இப்போ சொல்லாமே கேட்குறீங்களே, அவங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் போய் பாரு, வேலை மெனக்கெட்டுக்கு போய் பாரு. இந்த பஸ் ஸ்டாப் வர வரைக்கும் இப்படி செல்லை பார்க்குறது, பஸ் ஸ்டாப் தானே இறங்கி போகிறது இருக்கக்கூடாது. செல்ல வர விஷயத்தை முழுசாக பாரு. சிலது உண்மை இருக்கும், சிலது பொய் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் மிர்ச்சி மசாலா சேர்த்தா தானே நல்லாயிருக்கும் என்று சொல்லி இப்போ இளவரசெல்லாம் வந்ததுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி, எப்போ அவர் பேச வைக்கிறதா இல்லையா? இளவரசன் சார் பேச வைக்கலாமா? சகோதரர் இப்போ என்னுடைய நன்றியை தெரிவித்து, யாரும் என்னை சிரமம் பண்ணல, பட் இருந்தால் கூட நியாயம் இல்லை. அவரை உட்கார வச்சுட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அழைத்து விட்டோம். அவரும் ஒரு பெரிய ஒரு யூனியனில் இருப்பவர், யூனியனிஸ்ட்டு. இஸ் அ வெரி குட் மேன், வெரி குட் ஹார்ட். இப்போ இளவரசர் பாராட்டி பேசுவார். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். எடுக்கும்போதே களைப்பாகிற அளவுக்கு உங்களையும் ஒரு ஃபங்க்ஷனில் கேமராமேன் கார்த்திக் ராஜாவோட பொண்ணு இன்றைக்கி வந்து தனியாக கிளினிக் திறக்கிறாங்க. அவங்க அங்கே போயிட்டு இங்கே வந்தேன். அதுக்கான பரிசு தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. சஜிட்டையும் தம்பிட்டையும் சொன்னேன், நான் கொஞ்சம் நேரம் அந்த அண்ணன் பேசி முடிச்சதுக்கப்புறம் வர்றேன்னு கூட்டி தேர் இழுத்து தெருவில் விட்ட கதையாக. புதிதாக பதவியேற்றுக்கிற அனைவருக்கும் ஒளிப்பதிவாளர் சங்கத்தின் சார்பாகவும் தனிமனிதனாக இளவரசின் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களையும் உங்களுடைய பாராட்டுக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வது என்னுடைய அடிப்படை கடமை. சம்மேளனத்தில் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் சம்மேளனத்தில் இருக்கின்ற நிர்வாகிகள், 23 கிராஃப்டில் இருக்கிற எல்லாருடைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். அண்ணன் சொன்னதில் ஒன்றும் ரகசியம்லாம் இல்லை. லிங்கா ஷூட்டிங்கில் ஒரு இந்த நேற்று நடந்தது மாதிரி இருக்குது, ஆனால் 12 வருஷம் ஆயிடுச்சு. ரஜினி சாருக்கும் ரவியனுக்கும் எப்போ 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க, எப்போ சண்டை போட்டுக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. எப்போவாவது பேட்டியில் பாராட்டினா ஓகே நல்லா இருக்காங்க, சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா ஓகே சண்டை போட்டுக்கிட்டாங்க, அவ்வளோதான் நமக்கு. ஒரு நாளைக்கு 1000 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் ஷூட்டிங் நடக்குது. ஒரு அணைக்கட்டு கட்டுறதாக காட்சி. ஒரு நாளைக்கு 1000 பேர், கிட்டத்தட்ட 16 நாள் வந்து ஷூட்டிங் நடக்குது. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்னா 16000 பேருக்கு அந்த படத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்குது. இது நல்லா இருக்கு. இப்போ நான், விஜயகுமார் அண்ணன், ரவி அண்ணன், விட்டர்னு ரஜினி சார் ஃப்ரெண்டு எல்லாரும் சேர் போட்டு உட்காந்துருப்போம். எங்களுக்கு எப்போவாது தான் ஷாட் வரும். எங்களுக்கு அண்ணனோட உட்காந்து அண்ணன் ஏதாவது சொன்னால் அப்படி ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் போகும். அதை பூராத்தையும் சொல்ல முடியாது, ஏன்னா மைக்கு நான் சொல்கிறது சொல்லிவிடும், உங்கள் காது நான் சொல்கிறதுனா வேறு கேட்கும். அதனால் அதை எடிட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்துடுறேன் விஷயத்துக்கு. அப்போ ரஜினி சார் வந்து மேலே நிற்கிறாரு, எங்களுக்கு ஷாட்டு கிடையாது. அதில் வந்து இந்த மைக்கை கையில் இந்த தகரத்தில் மைக் மாதிரி இருக்குங்களே, அதை வச்சுட்டு நீ இந்த செட்டியாராக வராத, ஐயராக வராத, முதலியாராக வராத, நாடாராக வராத, ஒரு இந்தியனா வாடான்னு ஒரு பெரிய லென்த் டயலாக் ரஜினி சார் பேசிட்டு அப்படி டேர்ன் பண்ணால் திருப்பி கட் பண்ணி க்ளோஸ் போய் இங்கேருந்து ஒரு ஜிமிஜி போய் சார்ஜ் ஆகுது ஷார்ட். இப்படி உட்காந்துட்டே இருந்தார். வேலை வருஷா இந்த ஒரு ஆள் இல்லைன்னா இங்கே உனக்கு எனக்கு எல்லாத்துக்கும் வேலை இருக்கா? அப்படின்னா விஜயகுமாரன், ஆமாம் ஆமாம், 16,000 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, நம்ம ஒரு 200 பேர் இருக்கோம், 25 கேரவனு, லைட்மேனு, யூனிட்டு, 3 கேமரா, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2000 பேருக்கு வேலை கொடுக்கறது ஒரே ஒரு ஆள்னா அவன் என்ன ஜாதகத்தில் பிறந்திருப்பான் யோசி. இதுதான் அவர் சொன்ன விஷயம். 2000 பேர்த்துக்கு வேலை கொடுக்குற தகுதியை ஒருத்தனுக்கு காலம் கொடுத்துருக்குன்னா அவன் ஜாதகத்தை யோசி. ஆமாம் இல்லை, இந்த ஆங்கிளில் நம்ம யாரும் ரஜினி சாரை பார்த்ததில்லை. ஒரு ஹீரோவுக்கு ரஜினி சார் இல்லை, அதுக்கப்புறம் நிறைய ஹீரோஸ் இருக்காங்க. ஆனால் அன்னைக்கு ரவி அண்ணன் பேசுனது அண்ணா கரெக்ட் தானே, நான் உண்மை தானே சொன்னேன். அதனால் அதுக்கு சாட்சி நான் வந்து அதை வேற ஒரு பேட்டியில் சொல்லி அது ரஜினி சாரோட ஃபேன்ஸ் இதெல்லாம் நிறைய அதில் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. என்னை ஒரு நாள் கூப்பிட்டாரு ஒரு படத்தில், நீங்கள் காலையில் 9 மணிக்கு என்னை தண்ணி போட சொன்னார். அதுக்கப்புறம் அடுத்த வருஷன் இன்னொரு பேட்டியில் 9 மணிக்கே குடிக்க சொன்னார். நாங்கள் போடுவோம், யார் ஐயா மாடுலேஷன் போடுவோம், காலையிலே போட்டு என்னை சொன்னார், ரவி இந்த படத்தில் நீங்கள் இல்லைன்னு. ஏயா நான் பாட்டில் வீட்டில் இருந்து உனக்கு கூப்பிட்டு வச்சு குடிக்க வச்சுட்டு நீ இந்த படத்தில் இல்லைன்னு சொல்றதுக்கு நீ ஏன் கூப்பிட்ட? இது அவருடைய கேள்வி, நியாயமும் கூட. இது நம்ம என்ன செய்ய முடியும், பஞ்சாயத்து பேசுறதுக்கு நம்ம ஆளா? ஸோ இதுவும் நடந்துச்சு. அதுவும் வேணான்னு சொன்ன ஒருத்தரை தான் இவர் இந்த ஆங்கிளில் பாராட்டினார். அதுதான் ரொம்ப முக்கியம். ரவி அண்ணனோட குவாலிட்டி என்னன்னா,
வேணான்னு சொல்கிறாரு அப்படின்னு அது கோவிச்சாரு. ஆனால் ரஜினிகாந்துங்கிற ஒரு நடிகர் எவ்வளோ ஒர்த்து, அவர்னால எவ்வளோ தூரம் இண்டஸ்ட்ரிக்கு வேலை வாய்ப்பு இருக்குங்கிறதையும் ஒருத்தர் பேசுகிறாருங்கிறது தான் நடுநிலைமை. 50 வருஷத்தில் வந்து 42 வருஷம் தொழிற்சங்கத்தில் இருக்கிறவர் பல அரசியல் கட்சியில் பெரிய பெரிய தலைவர்களோட பயணப்பட்டிருக்காரு. அவருடைய அடையாளம் அவங்க அப்பாவாக இருந்தாலும் ரவி அண்ணனுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. அதனால் அவருடைய பயணத்தில் நமக்கு முரண்பாடு இருக்கும், உடன்பாடு இருக்கும். ஆனால் ஒருத்தர் இவ்வளோ நாளாக இந்த பொது வெளியில் இருக்கிறதுங்கிறது அவ்வளோ ஒன்றும் சாதாரணமான கிடையாது. இதை மாதிரி ஒரு எமோஷனல் மேனுக்கு அது நமக்கு ஒரு பாடம். அவர் தலைவராகிறது நமக்கு என்ன ஆச்சரியம், அது வேறு விஷயம். அதனால் அவர் அண்ணனை மாத்திரம் பாராட்டுறதில்லை, டப்பிங் யூனியனில் இருக்கிற சாஜி, தம்பி கதிரவன், நிர்வாகிகள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இப்போ தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் நிறைய பேர் பேசணும். சம்மேளனத்தை பொறுத்த மட்டும் ஒரு தனி மனிதனாக ரொம்ப வந்து சரி பண்ணிடணும் அப்படின்னு போராடிட்டு இருக்க செல்வமணி சாருக்கு இங்கே எல்லோரும் இருக்கிறீங்க. ஸோ அவர் தனி மனிதனுடைய கமிட்மெண்ட்டை கூட இருந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணால் சினிமாங்கிறது ஒரு ஒழுக்கமான தொழிலாக மாறுவதற்கான டெக்னாலஜி நமக்கு ஒத்துழைக்கிறதுனால அந்த ஒரு வரையறைக்கு உட்பட்டு எல்லாரும் அவங்கவுங்க லெவலில் நம்ம வேலையை அத்துமீறாமல் இருக்கிறதுக்கான ஒரு பெரும் முயற்சி எடுத்துக்கிறாரு. அதுக்கு வந்து எங்களுடைய ஒளிப்பதிவாளர் சங்கமும் துணை நிற்கும். நீங்கள் எல்லாரும் கூட நிற்கணுன்றதை வேறு வேண்டுகோளாக வச்சு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.